இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். அமிர்தா, 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 என்ன இதெல்லாம்? உனக்கு சொந்தம் ஆக முடியலன்னா உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால நான் என் உயிரை விட போறேன். உனக்கு ஒண்ணும் ஆகாது அமிர்தா. என்ன பண்றீங்க நீங்க? ஆனா என்ன பண்றேன்? காதலிக்கிறேன். அத்தை வர போறாங்க. வரட்டும், அதனால என்ன? பரோட்டா தீஞ்சிர போதுங்க. இன்னொன்னு பண்ணிக்கலாம். அக்கா பாருங்க, வேலைக்காரி வந்துட்டா. போங்க. வேலைக்கு வர டைம் ஆயிது. அவரோட அம்மா இன்னைக்கு ஊருக்கு போறாங்கன்னு தெரியும்ல. சீக்கிரமா பரோட்டாவை சுட்டுட்டு அதை டிஃபன் பாக்ஸ்ல போட்டு டைனிங் டேபிள் எடுத்துட்டு வா. அப்படியே சட்னி எடுத்துட்டு வந்து சீக்கிரமா. பல்லோ, இங்க பாரு, நீ என் டிக்கெட் எங்க வச்சிருக்க? அம்மா, உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணிருக்கனே. உங்க மொபைல காட்டுங்க. இது இருக்கு பாருங்க. இத டிடி கிட்ட காட்டுங்க. நீங்க டிக்கெட் காட்ட வேண்டிய அவசியமே இல்ல. டிக்கெட் இல்லாம போய் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுனா? அட என்னம்மா, இதுதான் டிக்கெட். நான் தான் சொல்றேன்ல, எந்த பிரச்சனையும் வராது. தைரியமா போங்க. தம்பி, வேலையை முடிச்சிட்டியா? சீக்கிரம் பண்ணு. அட நில்லுப்பா. இந்த சிப்பை இப்படி மூடுவாங்க. அப்படியே பிச்சு எடுத்துருவே. நீ இப்படிதான் க்ளோஸ் பண்ணணும். எப்பதான் கத்துக்குவேன்னு தெரியல. சரி, எடுத்துட்டு போய் வை. அத்தை, நான் உங்களுக்கு சாப்பாடு பேக் பண்ணிட்டேன். நீங்க ஊருக்கு போய் சேர்ற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. உள்ள போய் மத்த வேலையை முடி. போ. இந்தாங்க அத்தை. என் மேல எவ்வளவு அக்கறை காட்டுற நீ? நான் காட்டாம வேற யார் காட்டுவாங்க? பல்லு, உன்னோட வாழ்க்கையிலே நீ ஒரே ஒரு நல்ல வேலை தான் பாத்திருக்க. ஏன்னா இவ்வளவு நல்ல பொண்ண என்னால தேடி இருக்கவே முடியாது. அத்தை, நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னையும் அவரோட பிசினஸ்ல சேர்த்துக்க சொல்லி. இல்லனா நாள் முழுக்க எனக்கு வீட்ல உட்கார்ந்து ரொம்ப போர் அடிக்குது. அட இல்லம்மா, அது ரொம்ப டென்ஷனான வேலை. உன்னால ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாது. என்னால தாங்க முடியுங்க. இங்க பாரு, கூடவே இருந்தா எல்லாத்தையும் கத்துக்க போறா. அது சரிம்மா, முதல்ல நீங்க இந்த ஊருக்கு போறதை நிறுத்துங்க. ஒரு தடவை போனீங்கன்னா 4 மாசத்துக்கு வரவே மாட்டேங்கிறீங்க. என்ன பண்றதுப்பா? அங்க வயல் இருக்கு, வீடு இருக்கு, சொந்தக்காரங்க இருக்காங்க. அதெல்லாம் பாத்துக்கணும் இல்லையா? நீங்க 2 பேரும் அங்க வாங்கல. அத்தை, இந்த தடவை இவர் கூட்டிட்டு வரலனாலும் நான் கண்டிப்பா வந்துருவேன். ப்ராமிஸ். சரி, போலாம். கண்டிப்பா போலாம். இப்ப கிளம்பலாமா? ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு. டைம் சீக்கிரம் ஆயிடுச்சு. சீக்கிரம் போங்க. பத்திரமா இருங்க. எங்கேயும் வெளியெல்லாம் போகாதீங்க. வாங்க சார். சரிங்க சார். இங்க இருந்து வண்டி ஓட்டுறதை நான் பாத்துக்கிறேன். மழை அதிகமா பெய்யுது. நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. ஓகே சார். இந்தாங்க, 100 ரூபாய் வச்சுக்கோங்க. அப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி அங்க இருந்து 2 சோளம் மட்டும் வாங்கி இது வாங்கிட்டு வந்து. சரிங்களா? தேங்க்யூ. என்னாச்சு? சோளம் சாப்பிட்டு போலாம். இறங்கு. சுட சுட நல்லா இருக்கும். ஓ, அப்படியா? அனுப்பிட்டு அதோ வந்துருவாரு. வாவ், என்னோட சோளம் ரொம்ப இனிப்பா இருக்கு. சாப்பிட்டு பாக்குறீங்களா? இப்படியே சாப்பிடுவாங்க. சாப்பிட கூட தெரியல. நான் சாப்பிடுறேன் பாருங்க. இப்படிதான் சாப்பிடுவாங்களா? வாயில எல்லாம் ஒட்டி இருக்கு. என்ன பண்றீங்க? எல்லாரும் பாத்துட்டு எப்படி இருக்காங்க. இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐடியா யாருது? ஆஃப் கோர்ஸ் உங்களுதுதான். சரி, அத கொடுங்க, நான் டஸ்ட்பின்ல போட்டுட்டு வரேன். சீக்கிரமா வா, நனைஞ்சிராத. வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. அம்ரிதா, காவ்யா, எப்படி இருக்க? நான் சூப்பரா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். இங்க வா.
மீட் மை ஹஸ்பண்ட் புஷ்கர். ஹாய். புஷ்கர், இவ என் சின்ன வயசு ஃப்ரெண்ட் அமிர்தா. கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு சந்திக்கிறோம், கரெக்டா? சரிடி, நீ லாக்டவுன்ல இருந்து இங்க எப்போ வந்த? அது எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, நேத்து தான் வந்தேன். வாவ், கங்க்ராட்ஸ் டி. Thank you. சரி, எங்க தங்கி இருக்க? இப்போதைக்கு ஹோட்டல்ல தான் இருக்கேன். கம்பெனில இன்னும் வீடு கொடுக்கல, அதான். ரொம்ப நல்லதா போச்சு இல்லையா? ஏன்? ஏன்னா இது வரைக்கும் உன் கம்பெனில இருந்து உனக்கு வீடே கொடுக்கல. அது வரைக்கும் நீ ஏன் வீட்ல தங்கலாமே? இல்ல இல்ல, அதெல்லாம் வேணாம். அட, ஏன் இப்படி சொல்ற? ஏங்க சொல்லுங்க. ப்ளீஸ் எங்க வீட்ல வந்து தங்குங்களேன், இல்லனா இவ ரொம்ப வருத்தப்படுவா. சரி, ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க 2 பேரும் என் கூட காஃபி குடிக்கணும். சரி, அப்பனா நம்ம இங்க இருந்து முதல்ல ஹோட்டலுக்கு போயிட்டு உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு என் வீட்டுக்கு போயிடலாம். சரி, அப்ப காஃபியும் குடிக்கணும். Okay. கண்டிப்பா குடிக்கலாம். எங்க நீங்க வண்டி எடுங்க சீக்கிரம். வாவ், உன்னோட வீடு உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. சரி, நீ முதல்ல உள்ள வா, மொத்த வீட்டையும் காட்டுறேன். சரி வா. போலாம். ஐயோ சாரி. அமிர்தா, நீ எந்திரி, புஷ்கர் எடுத்துட்டு வந்துருவாரு. லெட்ஸ் கோ. பரவாயில்ல, நான் எடுத்துட்டு வரேன். ஐம் ரெடி. சாரி, எனக்கு நீங்க உண்மையிலே நீங்க ஆக்சுவலி இது என்னோட பாத்ரூம். அதான். காவியா தான் என்ன இங்க. என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? அது வந்து ஆக்சுவலி நான் என்னோட பாத்ரூம்னால அப்படின்னா என்ன? உள்ள சாரி. அன்பு கணவரே, கவலைப்படாதீங்க, இதுல உங்க தப்பு எதுவும் இல்ல. நான் தான் அமிர்தா கிட்ட கெஸ்ட் பாத்ரூம்ல கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருக்கு, உங்க பாத்ரூமை யூஸ் பண்ணிக்க சொன்னேன். ஆனா நீங்க வீட்டுக்கு வந்த உடனே நீங்க குளிக்கிற பழக்கத்தை நான் மறந்தே போயிட்டேன். ஐ எம் சோ சாரி. காவியா, நீ இன்னும் திருந்தவே இல்லல. அது மட்டும் இல்ல. என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? உள்ள போங்க. சரி சரி, ஓகே. இவர் இருக்காரே. சரி சொல்லு, நீ ரொம்ப பயந்துட்டல? போடி. நான் எப்படி இருக்கேன்? பியூட்டிஃபுல் ஆஸ் யூஷுவல். வாவ், எவ்வளவு பியூட்டிஃபுல்னா என் ஹஸ்பண்ட்க்கு என்ன பார்க்கறதுக்கு கூட நேரம் இல்ல. சாரி டார்லிங், நீ எப்பவுமே அழகா தான். என் ஃப்ரெண்டு ரொம்ப அழகா இருக்கால? எஸ். உங்களுக்கு தெரியுமா, காலேஜ்ல எல்லா பசங்களும் இவ பின்னாடி சுத்திட்டே இருப்பாங்க. ஆனா இந்த மேடம் யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. வெட்டி பேச்ச கொஞ்சம் நிறுத்துறியா? சரி, எனக்கு என்ன தோணுதுன்னா இன்னைக்கு நைட் நான் சமைக்கட்டுமா? Why not? கண்டிப்பா. இந்த வீடும் உன்னோடது, இந்த வீட்ல இருக்க எல்லா பொருளுமே உன்னோடது தான். ஆனா என்னோட இந்த ஹஸ்பண்ட தவிர. சரி, வைன் பார்ட்டி வச்சுக்கலாமா? ஆனா உன் ஃப்ரெண்டு ஷீ இஸ் கம்ஃபர்டபிள். அப்படியா? நல்லா இருக்குமே, அப்படியே பண்ணலாம். Cheers. அமிர்தா, நீ ஏன் இது வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல? ஏன்னா புஷ்கர் மாதிரி எனக்கு யாரும் கிடைக்கலையே. புஷ்கர், நீ அவளோட ட்ரிங்க்ல ஏதாவது கலந்து கொடுத்துட்டியா என்ன? இல்ல உன் கூட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காளா? உனக்கு சரக்கு அதிகமாயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. உண்மையாவா? லெட்ஸ் டான்ஸ். ஹே, எந்திரிங்க, வாங்க பேபி, டான்ஸ் ஆடலாம். ஓ, அமிர்தா, நீயும் வா. எந்திரிச்சு வா, கொஞ்சம் டான்ஸ் பண்ணலாம்.
இல்ல வேணாம். அட அது போங்க, இட்ஸ் ஓகே. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. உண்மையாவா? ம். சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்களுக்கு என் ஃப்ரெண்ட் எப்படி இருந்தா? அழகா தான் இருந்தா. என்னை விட அழகாவும் செக்ஸியாவும் இருக்கல என்ன? இங்க பாரு, அவளை பத்தி எதுக்கு, நம்மளை பத்தி பேசுவோமா? நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. ம், ஒரு விஷயம் சொல்றீங்களா? ஒருவேளை நீங்க என்ன பார்க்காம இருந்திருந்தா அப்போ அவளை உங்களுக்கு பிடிச்சிருக்குமா? இருக்கலாம். உங்களுக்கு அவகிட்ட என்ன பிடிச்சிருக்கு? நான் என்ன அர்த்தத்துல கேக்குறேன்னா, அவளோட கண்ணம்மா, அவளோட கூந்தலா, இல்ல அவளோட உதடா? ம், என்ன சந்தேகப்படுறியா? ம்ஹும். உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். என்ன புரிஞ்சுக்க தானே முயற்சி பண்ற? அப்ப நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்திலேயே எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் பிடிக்கும். அது என்னன்னா, ரியலி? ம், ஏன் புருஷனை பத்தி எனக்கு தெரியுமே. சரி, நீங்க கொஞ்சம் சீக்கிரமா அவளுக்கு ஒரு வீடு பாருங்க. அவ இங்க இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஓகே. ம், ம், டன். மிஸ்ஸஸ் காவ்யா, வித்தியாசமான பொண்ணடி நீ. மிஸ்டர் புஷ்கர் உன்னை இனிமே நான் விட மாட்டேன். ஒரு கணவன் மனைவினா அவங்களோட தவறுகளையும் பலவீனங்களையும் பொறுத்து தான் போவாங்க. ஆனா 2 பேருக்கு நடுவுல இன்னொருத்தர் வந்தா அதை பொறுத்துக்கவே மாட்டாங்க. புஷ்கருக்கும் காவியாக்கும் கல்யாணம் ஆகி வெறும் 6 மாசம் தான் ஆகுது. 2 பேர் வாழ்க்கையும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. 2 பேருக்கும் நடுவுல 3ஆவது ஒருத்தர் வந்ததுதான் பிரச்சனையே. முடிஞ்சு போச்சு. வேற என்ன வேணும்? நம்பிக்கை எங்க இருக்கோ அங்கதான் நம்பிக்கை துரோகமும் நடக்குது. இந்த மாதிரி நேரங்கள்ல தான் நம்மளுடைய தவறுகள்ல இருந்து ஒரு புது கதையே உருவாகுது. இனி நடக்க போற ஒவ்வொரு அடியும் மாற்றத்தை ஏற்படுத்தும். குட் மார்னிங் காவ்யா. என்ன பண்ணிட்டு இருக்க? ம், புஷ்கர், ஐ எம் சாரி. நான் காவ்யான்னு நினைச்சிட்டேன். ஐ எம் ரியலி சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. புஷ்கர், புஷ்கர், ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்னாச்சு? அண்ணி ஃபோன் பண்ணிருந்தாங்க. அண்ணனுக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிடுச்சான். நம்ம உடனே கிளம்பி போகணும். ஆனா எனக்கு 4-5 நாள் மீட்டிங் இருக்கே, நான் எப்படி உன் கூட? ஆமா, எனக்கு தெரியும். ஆனா சரி, ஓகே, எனக்கு டிக்கெட் மட்டும் புக் பண்ணித்தாங்க. சரி சரி, நான் பாக்குறேன். ஏதாவது ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இருக்கான்னு பாக்குறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு சாயந்தரம் ஒரு ஃப்ளைட் இருக்கு. அப்ப அதுக்கே பண்ணிடுங்க ப்ளீஸ், கொஞ்சம் சீக்கிரங்க. சரி சரி, நான் டிக்கெட்டை புக் பண்ற வேலையை பாக்குறேன். நீ ரெடியாகு, சீக்கிரம் கிளம்பு. அமர்தா, நான் வர வரைக்கும் என் புருஷனை நீ தான் பத்திரமா பாத்துக்கணும். முக்கியமா சாப்பாடு விஷயத்துல. ஏன்னா அவருக்கு வெளி சாப்பாடு ஒத்துக்கவே ஒத்துக்காது. கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சோ மச். புஷ்கர், காவ்யாவை ரொம்ப மிஸ் பண்றீங்களா? ம், உங்களை இப்படி தனியா விட்டுட்டு மொத தடவையா போயிருக்கால. ஆமா.
புஷ்கர் புஷ்கர் எந்திரிங்க. அட உங்களுக்கே இந்த கஷ்டம். டீ. நானே எந்திரிச்சு டீ போட்டிருப்பேன்ல. எந்திரிச்சு சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க. டிஃபன் கூட ரெடி பண்ணிடுறேன். ஓ ஹாய். காஃபி? ம் ஒரு நிமிஷம். 2 காஃபி எடுத்துட்டு வா. ஓகே. சோ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சும்மா தான் இருக்கீங்கல்ல? இல்ல அங்க பாரு, ஃபைல்ஸ் இருக்குல்ல, பெரிய பெரிய ஃபைல்ஸ் தெரியுதா? அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் காலையில இருந்து இப்போ உங்க வரைக்கும். கையை காட்டுங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உனக்கு ஜோசியம் பார்க்க தெரியுமா என்ன? என் கையில என்ன எழுதிருக்குன்னு பார்த்து சொல்லு பாப்போம். ம் சொல்ல தானே போறேன். அட இதுல என்ன எழுதிருக்குன்னா, உங்களோட வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு வரப்போறாளாம். சார் காஃபி. சரிங்க, பாருங்களேன். என் விரல்ல சுளுக்கு எடுத்து விடுறீங்களா? வாங்க வாங்க ப்ளீஸ் உட்காருங்க. சரி, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. எங்களுக்கு சின்னதா ஒரு வீடு வேணும். அப்புறம் அந்த வீடு அப் மார்க்கெட் ஏரியால இருக்கணும். அப்புறம் ஓனரோட பிரச்சனை எதுவும் இருக்க கூடாது. எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. ஒரு நல்ல வீடா பார்த்து உங்களுக்கு நான் சொல்றேன். உங்களுடைய மொபைல் நம்பர் மட்டும் எனக்கு சொல்லுங்க. நோட் பண்ணிக்கோங்க. 99 99. இந்த நம்பர் நான் என்னன்னு சேவ் பண்ணிக்கிறது? புஷ்கர் ரஹ்மான். நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வீடு கண்டிப்பா கிடைக்கும். எனக்கு 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க. ஓகே, நானே உங்களை கூப்பிடுறேன். ஓகே. அமிர்தா, அமிர்தா, ஹாய். உன்னோட அண்ணனுக்கு இப்ப எப்படி இருக்கு? கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, இங்க நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. நான் ஃபுல்லா நனைஞ்சிட்டேன். இப்பதான் வந்தேன். இங்க கூட இவ்வளவு நேரம் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. சரி, அந்த அமிர்தாவோட வீடு கதை என்னாச்சுங்க? புரோக்கர் கிட்ட பார்க்க சொல்லியிருக்கேன். இன்னும் 2 நாள்ல பார்த்து சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அவ எங்கங்க இருக்கா? அவ இன்னும் ஆபீஸ்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு வந்துகிட்டு இருப்பா. இன்னும் வீட்டுக்கு வரல. புஷ்கர், 10 மணி ஆகுது. மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. அவ எங்க இருக்கான்னு பாருங்க.
ரொம்ப லேட் ஆயிடுச்சு இல்லைங்க? சரி சரி, அவளுக்கு நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன். ஓகே. அட, என்ன இப்படி நனைஞ்சு போயிருக்க? நான் வந்துட்டு இருந்த டாக்ஸி ரிப்பேர் ஆயிடுச்சு. ஓஹோ, சரி சரி வா. நான் போயிட்டு டவல் எடுத்துட்டு வரேன். என்னாச்சு? நான் ரொம்ப தூரம் நடந்து வந்ததால கால் பிடிச்சிக்கிச்சு. ஐயோ. ஓ. இரு இரு. இப்போ ஜுரம் கம்மியாயிடுச்சுல, நான் கிளம்புறேன். ப்ளீஸ் போவாதீங்க. மழை பெய்யும் போது தனியா இருக்கணும்னா எனக்கு பயம். ஓகே. நான் என் வீட்ல இருக்க எல்லாருக்காகவும் நிறைய பண்ணிருக்கேன். ஆனா எனக்குன்னு வரும்போது யாருமே எனக்கு உதவி பண்ண மாட்டாங்க. அதனாலதான் எல்லாரையும் விட்டுட்டு நான் வந்துட்டேன். அன்னில இருந்து தனியா தான் இருக்கேன். எங்க போறீங்க? அன்னைக்கு ராத்திரி எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா நம்ம 2 பேருக்குள்ள நடந்த எல்லாத்தையும் நம்ம மறந்துடணும். என் வாழ்க்கையில இந்த மாதிரி முதல் தடவை நடந்திருக்கு. நான் நினைச்சா கூட இதை என்னால மறக்க முடியாது. நீ இல்லாம என்னால வாழவும் முடியாது. ஆனா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு காவியானா ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரியும். ஆனா நான் உன்கிட்ட உன்னோட அன்புல ஒரு பங்கு தான் கேக்குறேன். வேற எதுவும் வேண்டாம். அது அது கூட உன்னால கொடுக்க முடியாதுன்னா நான் என் உயிரை விட்டுருவேன். ஹலோ. ஹலோ சார், நான் பலாக்கா ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து மகேந்திரன் பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு வீடு வேணும்னு சொல்லியிருந்தீங்களே சார், நான் ஒரு அருமையான வீடு பார்த்துருக்கேன் சார். அப்படியா? சரி, நாங்க எப்போ வந்து பார்க்கறது? நீங்க எப்போ வேணாலும் என் ஆபீஸ்க்கு வந்து நேர்ல என்ன பார்க்கலாம். சரி சரி, நாங்க வந்துடுறோம். சரிங்க சார், தேங்க்யூ. உனக்கு வீடு ரெடியா இருக்கு. இப்ப நம்மளுக்கு வீடும் கிடைச்சிடுச்சு. அப்புறம் ஞாபகம் இருக்கட்டும், நீ மட்டும் என்னை விட்டு போனா நான் செத்து போயிடுவேன். ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சரி, சொல்றது கேளு. அது அமிர்தாக்கு வீடு கிடைச்சிருச்சு. அடட, இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. இங்க கூட அண்ணனுக்கு இப்ப உடம்பு நல்லா ஆயிடுச்சு. இன்னும் 2 நாள்ல வீட்டுக்கு வந்துடுவேன். See you. Bye bye. சரி. உங்களை கஷ்டப்பட்டு இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. சரி, இந்த அக்ரிமெண்ட் யார் பேர்ல எழுதணும்? அமிர்தா. அமிர்தா. அமிர்தா புஷ்கர் பர்மார். அமிர்தா புஷ்கர் பர்மார். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்
ஒரு 2 நாள்ல அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிடுறேன், சரியா? இந்தாங்க, இது உங்க வீட்டோடைய சாவி. நீங்க எப்போ வேணாலும் இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இந்த அக்ரிமெண்ட் ரெடி ஆன உடனே நானே உங்க வீட்டுக்கு வரேன். நல்லா இருக்குல்ல? இந்த வீடு உனக்கு ரொம்ப நல்லா செட் ஆகும் பாரு. தேங்க்யூ. சரி, என்ன வேணும்னு சொல்லுங்க. எதுவும் வேணாம். உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் உடனே வந்துடுறேன். இப்ப கிளம்புறேன். ப்ளீஸ் போவாதீங்க. நமக்குள்ள இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் என்னால தனியா இருக்கவே முடியாது. இங்க பாரு, நம்மளுக்குள்ள நடந்த விஷயத்துக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அன்னைக்கு அப்படி நடந்திருக்கவே கூடாது. ஆனா எனக்கு எல்லாமே அதான். உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா காவியாவை மட்டும் தான் நான் காதலிக்கிறேன். காவியா வர நேரம் ஆயிடுச்சு. நான் ஏர்போர்ட் போயே ஆகணும். காவியா வரான்னு எனக்கு தெரியும். அதனாலதான் சொல்றேன், கொஞ்ச நேரம் என் கூட இருங்க. என்னால முடியாது. முதல்ல நாம அமிர்தாவை பார்க்கும்போது அவ ரொம்ப திறமையான பொண்ணு மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சது. ஆனா அதுக்கப்புறம் அவ நடந்துகிட்ட விதம் நம்ம எல்லாரையுமே பயமுறுத்திடுச்சு இல்லையா? நம்ம சிநேகிதோட புருஷன் அழகா இருக்காருன்னு ரசிக்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் நம்ம சமூகத்துக்கும் சம்பிரதாயத்துக்கும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டியது அவசியமானது தானே. ஆனா அமிர்தா இங்க வலுக்கட்டாயமா புஷ்கரோட அன்பை பெறணும்னு முயற்சி பண்றத நாம கண்டிப்பா நார்மல்னு சொல்லவே முடியாது இல்லையா? நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறது இல்ல. அமிர்தாவோட இந்த பைத்தியக்காரத்தனமான காதலுக்கு வெறும் உணர்ச்சிகள் தான் காரணமா, இல்ல வேற ஏதாவது ஒண்ணு இருக்குமா? உண்மையிலேயே அவ என்னதான் எதிர்பார்க்கிறா? Finally, I'm back. Home sweet home. I miss you, darling. சரி, நீங்க என்ன எவ்வளவு மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. நான் உன்னை இவ்வளவு மிஸ் பண்ணேன். உண்மையாவா? சரி, அமிர்தா உங்களை நல்லா பாத்துக்கிட்டல. என்னாலே என்ன நல்லா பாத்துக்க முடியும். இதுல அமிர்தா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, நான் ரொம்ப பயந்துட்டேன். இவ்ளோ நாள் அவ கூட தனியா இருந்தீங்கல்ல, உங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதாவது ஆயிருக்குமோன்னு. ஒரு தடவையாவது நல்லதா பேச. சரி, ஒண்ணு பண்ணலாம். நீ வந்த சந்தோஷத்தை கொண்டாட உனக்கு நான் பாஸ்தா செஞ்சு தரேன். நீ சாப்பிடுறியா? நீங்க பண்ண ஆமா, போறீங்களா? நான் தான் பண்ணுவேன். வேற Are you யார் serious? பண்ணுவா? ஏய், நான் சீரியஸா தான் சொல்றேன். நான் எப்படி பண்ணாலும் சாப்பிடுவேல்ல. ஓகே டன், நான் இப்ப பண்ணி எடுத்துட்டு வரேன் பார். நம்ம 2 பேருக்கு நடுவுல இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நீ இல்லாம என்னால கண்டிப்பா உயிர் வாழ முடியாது. காவியா, பாஸ்தா எங்க வச்சிருக்க? என் கண்ணிலே படல. வந்து எடுத்துக்கூட. இதோ வரேங்க. சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேன். இங்க பாருங்க, பேமெண்ட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க வேலையை செஞ்சு முடிக்க கொஞ்சம் கொஞ்சமா நாங்களும் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிடுவோம். ஸோ பேசிக்கலி நல்ல குவாலிட்டியை தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். புரியுதுங்களா? குவாலிட்டியில் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். Hope to see you soon. Okay. Okay. Thank you. Thank you.
அமிர்தா 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 என்ன இதெல்லாம்? உனக்கு சொந்தம் ஆக முடியலன்னா உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால நான் என் உயிரை விட போறேன். உனக்கு ஒண்ணும் ஆகாது அமிர்தா. ஹலோ ஹலோ டாக்டர் சர்மா. இங்க பாருங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தீங்கன்னா அது போலீஸ் கேஸ் ஆயிருக்கும். ஆனா நான் இங்கேயே ட்ரெஸ்ஸிங்கே முடிச்சிட்டேன். தேங்க்யூ சார். ஆனா கொஞ்ச நாள் வரைக்கும் அவங்கள கண்ணும் கருத்துமா பார்த்துக்கோங்க. இவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது. அதை பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? இவர் தான் என் கூட இருக்கார்ல. இந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல மருந்தெல்லாம் எழுதியிருக்கேன். வேலைக்கு சரியா கொடுத்துருங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, Thank you, கிளம்புறேன். நான் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? திரும்ப வந்துருவீங்கல்ல? கண்டிப்பா திரும்ப வருவேன். நீ அது வரைக்கும் எந்த தப்பும் பண்ணிடாத. காவ்யா, நீயா? என்ன இப்படி எழுதி வச்சிருக்க? அவர் இப்ப உண்மையிலேயே உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாரா? காவ்யா அவர் உன் மேல உயிரே வச்சிருக்காரு. இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு நான் உனக்கு பணம் கொடுக்கல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீ சொல்றதெல்லாம் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். நான் உனக்காக இஞ்சி போட்டு சூடா ஒரு டீ எடுத்துட்டு வரேன். நீ ரெஸ்ட் எடு. சூடா இஞ்சி டீ எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை சாப்பிடு, எல்லாம் சரியாயிடும். அது எனக்கு கொஞ்சம் தாகமாவும் இருக்கு. தண்ணி இந்தா. டீ இந்தாங்க. தேங்க்யூ. டீ குடி. உன்னை முழுச நம்பி நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். உனக்கு நான் இவ்வளவு டைம் கொடுத்து கூட உன்னால எதுவுமே பண்ண முடியல. பண்ணிருப்பேன். ஆனா இந்த மாதிரி புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். அவர் இடத்துல வேற யாராவது இருந்தா கில்ட்டியா ஃபீல் பண்ணாம எனக்கு gift கொடுத்திருப்பாங்க. புஷ்கர் இங்க வந்தாரா? ஆமா. உன் வேலை முடிஞ்சிருச்சு. இனி நீங்க இருந்து போலாம். காவ்யா, உன்கிட்ட ஒன்னு கேட்கலாமா? கேளு. உன் புருஷன் கூட ஏன் நீ இப்படி பண்ற? அவர் உன்னை எவ்வளவு லவ் பண்றாருன்னு தெரியுமா? ஓ அப்படியா? ஆனா நான் அவரை லவ் பண்ணலையே. ஏன்னா நான் அவரோட பணத்தை தான் ரொம்ப லவ் பண்றேன். அவர்கிட்ட பணமும் நிறைய தானே இருக்கு. உன் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி வைக்கிறாரு. அதனாலதான் நான் என்னோட ஆசைகளை நானே நிறைவேற்றிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த சொத்து, இந்த பிசினஸ், இதை எல்லாத்தையுமே நான் தான் ஆளணும்னு நினைக்கிறேன். அண்ட் யூ நோ, நான் யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னோட லைஃபை ஏன் இஷ்டப்படி என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, இதுல உனக்கு நான் எதுக்காக தேவைப்பட்டேன்? ஹோ ஸ்வீட் ஹார்ட், நீ இல்லாம இது எதுவுமே நடந்திருக்காது. சரி, நான் உனக்கு இன்னொரு gift தர போறேன்.
என்னது? ஸ்வீட் ஹார்ட், நீ ரொம்ப யோசிக்காம நான் என்ன சொன்னேனோ அதை மட்டும் செஞ்சிருக்கணும். இடியட். அமிர்தா, இப்ப எதுக்காக இந்த மாதிரி பண்ண? அமிர்தா, அமிர்தா, அமிர்தா. புஷ்கர், நீங்களா? என்ன இதெல்லாம்? கவ்யா, இதெல்லாம் இவ என்ன காதலிக்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்காக நீங்க இவ்வளவு கொன்னுட்டீங்களா? இல்ல இல்ல, அவளே சூசைட் பண்ணிக்கிட்டா. ஆனா போலீஸ் இத பார்த்தா நீங்க தான் இவ்வளவு கொன்னுட்டீங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல, நான் உண்மையில எதுவும் பண்ணல. சரி, நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்பிடுங்க. நான் ஏதாவது பண்றேன். நீ என்ன பண்ணுவ? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. ஒரு நிமிஷம் இருங்க. உங்க போன் என்கிட்ட கொடுங்க. போலீஸ் உங்களை ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிருவாங்க. போன் என்கிட்ட கொடுங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, போங்க. மீண்டும் முக்கிய செய்திகள். இந்த சிட்டிலே ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன், அப்புறம் புஷ்கர் இண்டஸ்ட்ரீஸோட ஓனர் புஷ்கர் பர்மால் தன்னுடைய காதலி அமிர்தாவை கொலை பண்ணிட்டு தலைமறைவாயிட்டார். அவங்க மனைவிட்டு இதை பற்றி நாங்கள் கேட்டும்போது அவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமாங்க, இந்த வீட்டை நான் தான் அவங்களுக்கு பார்த்து கொடுத்தேன். ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் கூட இவங்களோட ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு தான் இருக்குது. சார், புஷ்கர் அமிர்தாவை பற்றி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? அமிர்தாவுக்கு ஒரு முறை நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். புஷ்கர் தான் என்னை கால் பண்ணி வர சொன்னார். அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது புருஷன் பொண்டாட்டி மாதிரி தான் தெரிஞ்சுது. புஷ்கர் ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கும் இந்த டாக்டருக்கும் தொடர்பு இருக்கிறதா வெளி வட்டாரத்திலிருந்து தகவல் கிடைச்சிருக்கு. அப்புறம் அமிர்தா வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருந்த அக்ரிமெண்டல் காப்பியில் கூட அவங்க ரெண்டு பேர் கணவன் மனைவி தான் இருக்கு. போலீஸ் கொடுத்த தகவலின்படி புஷ்கர் அமிர்தாவை மிரட்டி நிறைய மெசேஜஸ் அனுப்பியிருக்காரு. நீ மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா கொன்றுவேன்னு சொல்லியிருக்காரு. நீ மட்டும் எனக்கு சொந்தம் ஆகலனா நான் உன்னை கண்டிப்பா கொன்னுடுவேன். புஷ்கர் தலைமறைவானதுக்கு அப்புறம் அவரோட பிசினஸ் சாம்ராஜ்யத்தை இதுக்கப்புறம் யார் பார்த்துக்க போறாங்க? அது மட்டும் இல்லாம எங்களுக்கு வந்த தகவலின்படி போலீஸுக்கும் இன்னும் எந்த தடையும் கிடைக்கல. போலீஸ் தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்காங்க. கவ்யா, கவ்யா, நல்லவேளை நீ வந்துட்ட. இவர் யாரு? யாரா வேணாலும் இருக்கட்டும், உன்னை கொலை பண்றதுக்காக என்கிட்ட பணம் வாங்கியிருக்காரு. என்ன? என்ன கொலை பண்ண உன்கிட்ட பணம் வாங்கினாரா? ஏன் அப்படின்னா? அப்படின்னா என்னன்னு தெரியுமா? எனக்கு உங்களை பிடிக்கலன்னு அர்த்தம். உங்க சொத்துக்காக தான் நான் உங்களை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அமிர்தா, உன்னால அவளை எப்படி மறக்க முடியும்? என்னோட தோழி. அவ என்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா ஹையர் பண்ணிருந்த உனக்காக தான். அவ விரிக்கிற காதல் வலையில நீ மாட்டிக்கணும்ன்றதுக்காக தான். எல்லாரும் என்ன நினைக்கணும்னா உங்க ரெண்டு பேருக்குள்ள அஃபேர் இருக்குன்னு தான். என்ன பேசிட்டு இருக்க? நடந்ததை தான் சொன்னேன். நான் என்ன சொன்னனோ அவ அதை கரெக்டா செஞ்சுட்டா. அப்புறம் தெரியுமா, நான் தான் அவளை கொன்னுட்டேன். ஏன்னா அவளை கொலை பண்ண பழிய ஓ மேல போடுறதுக்காக தான். எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியுமா? நீ தான் கொலைகாரன்னு. Oh God. இப்ப நான் உன்னையும் கொல்ல போறேன். ஏன் இப்படி? அட சும்மா இருங்க, எல்லாரும் உங்க பாடியை பார்க்கணும்ல.
எல்லாரும் என்ன நினைப்பாங்க தெரியுமா? போலீஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக உன்னை நீயே சுட்டு கொண்டுக்கிட்டேன்னு. அப்படின்னா என்ன கொண்டதுக்கு அப்புறமா நீ என் மனைவிங்கிறதுக்காக எல்லா சொத்தும் உனக்கு கிடைக்கணும் தானே? இதுக்காகவா எல்லாம் பண்ண? ம், உன்னை பத்தி நான் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஆமா, இத மட்டும் நீ ரொம்ப கரெக்டா சொல்லிட்ட. நீ முதல்ல என்னை பத்தி தெரிஞ்சிட்டு இருந்திருக்கணும். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க என்னோட அன்பான கணவரே. இங்க பாரு, நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நேரா இவரோட நெத்தில கண்ண வச்சிரு. ஞாபகம் இருக்கட்டும், குண்டு நேரா தான் படணும். அத பார்த்துட்டு எல்லாரும் இவர் சூசைடு பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லணும். பாடி கிடைச்சதுக்கு அப்புறம் மீதி பணத்தை நான் உனக்கு தரேன். காவ்யா, பலு பலு என்னாச்சு? பலு பலு டாக்டர், இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? இந்த கேஸ பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. ஐயோ இல்ல, இப்படி எப்படி நடந்திருக்கும்? இது எப்படி நடந்துச்சு? அழாதீங்க. காவ்யா, இது என்ன இது? அத்தை, இதெல்லாம் உங்களோட சாமான் தான். நீங்க ஊருக்கு போய் அங்கேயே நிம்மதியா இருங்க. ஏன் நான் எதுக்காக போகணும்? ஏன்னா இந்த வீடு என்னோடது. அப்புறம் இந்த வீட்ல நீங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கல. உன்னோடதான். இது என் பையனோட வீடு. ஓ, உங்க பையனா? இத பாருங்க அத்தை, நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கணவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்ல என்னெல்லாம் இருக்குதோ அது மேல மனைவிக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கும். அதனால இங்க என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே எனக்கு தான் சொந்தம். இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க உங்க சாமானெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. போங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன். உன் மேல கோர்ட்ல கேஸ் போடுவேன், புரிஞ்சுதா? என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. முதல்ல கிளம்புங்க. போங்க. போங்க. சொல்லிக்கிட்டே இருக்கல. போங்க வெளியே. போங்க. பலு, புஷ்கர், என்ன உயிரோட பார்த்ததுனால ரொம்ப பயந்துட்டியா நீ? உன்னை பத்தி நான் புரிஞ்சிக்கவே இல்லை. அமிர்தாவோட பணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் என்னை மாட்டி விட யாரோ முயற்சி பண்றாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அது நீதான்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா நீ வந்த வேகத்துல எல்லா பழியையும் என் மேலே போட்டுட்ட. இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மை டியர் வைஃப், நடந்தது எல்லாம் நீ பண்ணல, நான் தான் பண்ணேன். ஆனா நான் உன்னோட பணத்தை பார்த்தனே. என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணி நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. இதோ இந்த ஆளை நீ பணம் கொடுத்து என்னை கொலை பண்ண அனுப்புன, நான் அவரை விலைக்கு வாங்கிட்டேன். உன்னையே பணம் கொடுக்க வச்சேன். ஐ எம் எ பிஸ்னஸ் மேன். அப்புறம் நீ அன்னைக்கு பேசின விஷயம் எல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேன். போலீஸுக்கு நானே இன்ஃபார்ம் பண்ணேன்.
நீ ஆடின நாடகம் எல்லாம் பொய்ன்னு எல்லாரும் முன்னாடி நிரூபிக்கணுன்றதுக்காக நானும் உன்ன மாதிரியே இவ்வளவு நாள் பொய்யா நடிச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னெல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா? ஆனா உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு இந்த ஆறெல்லாம் பத்தாது. உன்னை நான் என் மனசுல வச்சிருந்தேன். ஆனா உனக்கு தகுந்த இடம் ஜெயில் தான். அங்கேயே போ. என்ன மன்னிச்சிடுங்க புஷ்கர். புஷ்கர் என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். புஷ்கர் என்ன மன்னிச்சிருங்க இவளை கூட்டிட்டு போயிடுங்க. ப்ளீஸ். என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க புஷ்கர் ப்ளீஸ். என்னங்க காவியாவை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவளை பத்தின விஷயங்கள் நிறைய வெளியில வந்துச்சு. அவ சிறந்த லட்சியம் உள்ள ஒரு பொண்ணு. இருந்தாலும் ரொம்ப குறைவான நேரத்துல அவளோட அறிவை மட்டும் பயன்படுத்தி வாழ்க்கையில சீக்கிரமா ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டா. அதனாலதான் அவ புஷ்கரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிரமாதமான ஒரு வாழ்க்கைய ஆரம்பிச்சா. காவியாவுக்கு எல்லா விஷயமும் கிடைச்சது. ஒரு சாதாரண பொண்ணுக்கு அதெல்லாம் ஒரு கனவா தான் இருக்கும். ஆனா அவளோட தேவையில்லாத இந்த பேராசைனால எல்லாத்தையுமே சுத்தமா இழந்துட்டா. அதனால அவளுக்கு துரோகம் பண்ணதுக்கு, அமிர்தாவை கொன்னதுக்கும், புஷ்கரை கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்கும் தண்டனை கிடைச்சிடுச்சு. இந்த விஷயத்துல மிகப்பெரிய பாதிப்பு புஷ்கருக்கு தான் நடந்திருக்கு. இந்த சம்பவங்கள் அவரோட மனசுல இருந்து காதல் அப்புறம் நம்பிக்கைங்கிற வார்த்தையே சுத்தமா அழிச்சிடுச்சு. ஆனா இந்த சூழ்நிலையிலையும் அவர் தன்னுடைய நிதானத்தை மட்டும் இழந்துராம போலீஸோட சட்டத்தோட உதவியை நாடினாரு. கிரைம் அலர்ட்டோட அடுத்த எபிசோட்ல இன்னொரு உண்மையான குற்ற சம்பவத்தோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் அலர்ட்டா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. கிரைம் அலர்ட், குற்றத்திற்கு எதிரான ஒரு குரல்.